பொதுவாகவே கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் டீச்சர், கவர்மெண்ட் டாக்டர் அவங்களாம் செட்டில்டு அப்படி தான் பேசுவாங்க. கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ஸோ அந்த டாக்டர்லாம் செட்டில் இருப்பாங்க. கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? எப்படி தெரியுமா? ஒரு கோடி செலவு பண்ணி இந்த ஒரு கோடி இத்து போன வாழத்தாரு கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு இல்லைங்க. கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கிறது முழுக்க நான் என்ன பொறுத்து என்ன சொல்லுவேன், கவர்மெண்ட் டாக்டர் இப்போதைக்கு சேவையை நோக்கி தான் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறது 50,000 1 லட்சம், அவங்க செய்யற வேலை 3 லட்சத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்ல போனோம்னா நம்ம நினைக்கலாம் கவர்மெண்ட் டாக்டர்னா அப்படி கிடையாது. அதனால ஒரு பேஷண்ட் நான் அப்படி பாத்துக்கிறேங்க. நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்றேன், அவருக்கு வலிக்குன்னு சொன்னோன்னே நான் வந்துட்டு சரி நான் வந்துட்டு உங்களுக்கு மருத்துவ ஊசி போட்டு பண்றேன். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. நான் மருத்துவ ஊசி போடுறேன் ஆனா ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாம். நான் அவருக்கு சில பேஷண்ட் கோவப்படுவாங்க, என்ன இப்படி பண்றேன் அவங்க. நான் அப்படி பேசுவேன் போயிட்டு, ஆனா ஒண்ணு இல்லைண்ணா செஞ்சுக்கலாம், உங்களுக்கு என்னன்னா ஆனா என்ன பிரச்சனை, கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு பண்ணிட்டுமா, 10 நிமிஷம் கழிச்சு பண்ணிட்டுமா சொல்லுங்க அப்படின்ட்டு பண்ணிட்டு சில நேரங்களில் அட்டெண்டர் இருக்க மாட்டாங்க. அட்டெண்டர் இல்லாத பேச நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ கல்யாணமே ஒரு பெரிய சிக்கலா இருக்கும்போது டாக்டருக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது இன்னும் சிக்கல். இன்னைக்கு எம்பிபிஎஸ் அப்படின்னா டக்குன்னு எல்லாம் பொண்ணு கொடுத்துட மாட்டாங்க. நான் டாக்டருங்க அப்படின்னு, அப்படிங்களா அது எனக்கே தெரியுங்க, மேல என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ டாக்டர் மாப்பிளைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே சிக்கல் தான், பிஜி படிச்சியா அதே சிக்கல் தான். பணங்காசு இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட பாக்குறது இல்லை பெருசா. சரி ஓரளவுக்கு செட்டில் இருந்தா போதும் அப்படின்னு. பிஜி படிச்சிருக்கியா, எம்டி என்னப்பா எம்டி படிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடத்துல எம்டியா ஒரு எம்எஸ் சர்ஜரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி இன்னும் கேட்கறாங்க. இதெல்லாம் படிச்சு முடிக்கவே வயசு 35,000. இப்பவும் 35 கல்யாணம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 35 கல்யாணம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்பவும் சொல்ற டாக்டர் ஃபீல்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா ஒர்த்து தான். யாருக்கு அப்படின்னா உங்க அப்பா அம்மா டாக்டரா இருக்கணும், இல்ல நீ வெல் செட்டில்டா இருக்கணும். அப்படின்னா நீ டாக்டர் நீ எடுப்பு, நீ ஓகே அந்த மாதிரி. இன்னொன்னு பணம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, மக்களுக்கு சேவை செய்யணும், என் வாழ்க்கை சேவைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு பணமே முக்கியம் இல்லை அப்படின்னா டாக்டர் சீட். ஆனா நான் மிடில் கிளாஸான ஒருத்தங்க, எனக்கு நான் சம்பாரிச்சு என் ஃபேமிலி நான் வந்து ஸ்டேபிள் பண்ணணும், நான் வந்து கார் பைக் எல்லாம் வாங்கணும், எங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும், நான் கம்மி வயசுக்குள்ள சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருந்தால் டாக்டர் ஃபீல்டு இப்பவும் சொல்ற ஒர்த்து கிடையாது. உங்களுக்கான ஒர்த்து இந்த டாக்டர் ஃபீல்டு கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு டாக்டர் சீட் ஒர்த்து கிடையாது. ஏன் அப்படின்னா த சேம் திங், நீ வந்துட்டு ஒரு நீட்டுக்கு நீ எவ்வளவு எஃபோர்ட் போடுற, ஒரு நீட்டுக்கு நீ வந்து எவ்வளவு எஃபோர்ட் போடுறையோ அந்த எஃபோர்ட்டை ஐடிஓ சம்மதர் ஃபீல்டு நீ போட்ட அப்படின்னா 23 வயசுல இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் 2.5 lakhs வாங்குறாங்க, பெங்களூர்ல ஐடியில் இருக்கான். இன்ன வரைக்குமே எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த 27,000 சம்பளம் வாங்கணும் சாட்டிஸ்ஃபைடா வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா மதிப்பு, ரெஸ்பெக்ட். அது சும்மா சொல்லக்கூடாது, டாக்டர்னா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு பேஷண்ட் எல்லாமே அந்த ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கடைசியில ஒருத்தங்க வந்து பணம் கம்மி தான், பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் தான் சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு பேஷண்ட் நம்ம கியூர் பண்ணி அனுப்பி போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க ரொம்ப நன்றியா, எப்படியோ நீங்க தான் பார்த்து எல்லாம் பண்ணி விட்டீங்க, ரொம்ப நன்றி, நீங்க இல்லைன்னா நேரம் என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த ஒரு கையெடுத்து கும்பிடுவாங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அது அந்த ஒரு நன்றிங்க, நீங்க இல்லைன்னா நேரம் ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நன்றி அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும். அதனால எனக்கு இந்த 27,000 கம்மியா இருந்தாலும் சரி ஓகே ஓடுன்னு ஓடிட்டு இருக்கு. ஒரு டாக்டர் செய்யறதுக்கான வேலை ஓப்பனா ஒன்று சொல்றேங்க, உடல் வலிமையை விட மூல வலிமை தான் ரொம்ப கஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ வேலை செஞ்சுட்டு வந்து அடிச்சு போட்டாலும் தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் போவீங்க, ஒரு நிம்மதி இருக்கு உங்களுக்கு. ஆனா மனசுல இது படிக்கணுமே, அது படிக்கணும், இது மறந்துடுச்சு, இது என்ன ட்ரீட்மெண்ட், அது என்ன ட்ரீட்மெண்ட், 24 hours யோசிச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். நான் தூங்குறேன், கனவுல சர்ஜரி வருது, ஒரு ஊன் கேஸ், நான் வந்துட்டு அந்த ஒரு ஊன் கேஸ் நல்ல புண்ணெல்லாம் அப்படி இருக்கும். இது அந்த ஃபீல்ட் அருவருப்பு நம்ம பார்க்க கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்ல வரேன், அந்த கிளவுஸ் மாட்டிட்டு அந்த புண்ணெல்லாம் தொட்டு அதே ஸ்மெல், அந்த கிளவுஸை கழட்டிட்டு பசி உயிர் போகும். அப்படியே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போய் அந்த வெண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட்றப்போ எனக்கு அந்த இடத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியல. அந்த ஒரு ஊண்டு வந்து நான் அது பார்த்துட்டு எனக்கு அடுத்து நான் சாப்பாடுல கை வைக்கும் பொழுது எனக்கு அது தெரியாம சரி அப்படின்னு சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு கொசுவோ ஈயோ சாப்பிட்ற பிளேட்டுக்கு பக்கத்தில் இருந்தா மோகம் சொல்லிக்கிற அந்த மக்கள், ஒரு டாக்டர் அப்படிங்கிறவரு அவ்வளவு ரத்தத்தையும் அவ்வளவு சத கொழுப்பு ஒரு பயங்கரமான இதை பார்த்துட்டு மறுபடியும் சாப்பாடுல கை வைக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்.